சமீபத்தில் சிபிஎஸ்இ போர்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது 10th வந்து 2 டைம் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்ன, 2 எக்ஸாமில் ஒரு எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிக்கலாமா, இல்லை நான் எத்தனை எக்ஸாம்ஸை வந்து ரிப்பீட்டட் பண்ணலாம், என் மார்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா, எல்லாத்தையும் ஒரே மார்க் ஷீட்டில் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் மாணவரிடையே ஏற்பட்டுருக்கு. அதற்கான தீர்வாக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த அகாடமிக் இயர்லேருந்து இந்த சட்டம் வந்து அமலுக்கு வருமா, இல்லை அடுத்த அகாடமிக் இயர் 2025-26 அமலுக்கு வருமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்கிறதா இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சமயத்தில் நேற்று புதன்கிழமை வந்து ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 சொன்னபடி பார்த்தீங்க 2 எக்ஸாம் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருந்தது. அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக முதன்முறையாக சிபிஎஸ்இ போர்டு வந்து 10th மட்டும் 2 எக்ஸாம் வைக்கலாம், ஒரு எக்ஸாம் பிப்ரவரியிலும் அடுத்த எக்ஸாம் மேலையும் வைக்கலாம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டோட வந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தொடர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் அதனுடைய மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட் படி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பண்ணலாம், இதனால் நிறையா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாய்ஃபுல்லாக லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற நிறையா தகவலை வந்து அவங்க பகிர்ந்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தகவல்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இது ஏன் வேணும் அப்படிங்கிறத பற்றியும், ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணணும், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க, ஒரு டைமில் எக்ஸாம் எழுதுறதுனால அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் இருக்குது, அதனால் 2 டைம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதன் தகவல் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை ஆராய்ந்து பார்த்தா அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்ஸ் பிப்ரவரியில் எழுதணும். அந்த பிப்ரவரியில் எழுதுகிற எக்ஸாம்ஸ் வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கம்பல்சரியாக எழுதணும். இந்த ஃபஸ்ட் எக்ஸாமை யாருமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒருவேளை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இயர் எழுத முடியாது, அடுத்த இயர் தான் மறுபடியும் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி, 10th ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஃபஸ்ட்டு அட்டம்ப்டை எழுதலை அப்படின்னா பிப்ரவரியில் நடக்கிற எக்ஸாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸாம்ஸை எல்லாரும் எழுதணும், எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும் அப்படிங்கிறது தான். எந்த சப்ஜெக்டையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லா எக்ஸாமுக்கும் எல்லா சப்ஜெக்டையும் அட்டன் பண்ணணும் பிப்ரவரியில். அடுத்து 2வது எக்ஸாம் பிப்ரவரியில் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ச் ஏப்ரலில் ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் 2வது எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறது வந்து உங்கள் கையில் இருக்குது. மேலே எடுத்துகிற அந்த 2வது எக்ஸாம் வந்து ஆப்ஷனல் 1. ஸோ அதில் வந்து நீங்கள் எழுதலான்னா எழுதலாம், எழுத வேண்டாம்னா எழுத வேண்டாம். அதில் முக்கியமாக 3 சப்ஜெக்டை மட்டும்தான் நீங்கள் ரீஅப்பியர் பண்ண முடியும். 3 சப்ஜெக்ட் மட்டும் ரீஅப்பியர் பண்ணி உங்களுடைய மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது வந்து நார்மலாக வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. எப்போ மேலே வர எக்ஸாமை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரு வேளை நீங்கள் ஒரு 3 சப்ஜெக்டில் எனக்கு வந்து நல்ல மார்க் வரல, அந்த பிப்ரவரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து மார்ச்சில் ரிசல்ட் வந்துருமில்ல, அந்த ரிசல்ட்டில் வந்து எனக்கு நல்லா வரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேலே வந்து ரீஅட்டம் பண்ணி ரீஅப்பியர் ஆகி உங்கள் மார்க்கை வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது 2க்கு தனித்தனியாக மார்க் லிஸ்ட் வருமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இல்லை, கிடையாது. 2ஐயும் கம்பைன் பண்ணி ஒரே மார்க் லிஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் அதை பற்றின கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஒரே மார்க் லிஸ்ட்டாக வரதுனால நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகிறதுல எந்த பாதிப்புமே இருக்காது. அதே மாதிரி இப்போலாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்இ பொறுத்தவரையில் வந்து டிஜிலாக்கரில் தான் விடுறாங்க. அதனால் டிஜிலாக்கரில் எல்லாரும் லாகின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஜிலாக்கரில் லாகின் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் அப்படியே சேவ் ஆகிருக்கும். எத்தனை வருஷம் மார்க் கிடைச்சாலும் டிஜிலாக்கரில் போய் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு நியூஸும் நிறைய நியூஸ் பேப்பரில் அது வந்துருந்துச்சு. நீங்கள் டுவைஸ் இயர் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாத்துடைய கருத்தும் என்ன அப்படின்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா பிப்ரவரி எக்ஸாமை கண்டிப்பாக வந்து எல்லோரும் அட்டன் பண்ணணும். மேலே வர எக்ஸாம் வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை சூஸ் பண்ணி ஏதோ ஒரு 3 சப்ஜெக்ட்டுக்கு, மேக்ஸிமம் 3 சப்ஜெக்ட்டுக்கு தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த தகவலை வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது எதன் மூலம் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொன்னாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி போய் நம்ம எடுத்து பார்த்தோம். இதுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. இதோட தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் எஜுகேஷனு, ஹையர் எஜுகேஷனு, அதர் கீ ஏரியாஸ், ஃபோக்கஸ், மேக்கிங் இட் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருந்தாங்க. இதில் ஸ்கூல் எஜுகேஷனில் 4th பாயிண்ட் இருக்குது பாருங்கள், கரிக்குலம் அண்ட் பீடகாக்கி ஆட் இன் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 4.3ல். 4.3 and 4.4ல் இதுக்கு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துடலாம். 2 times. இங்கே 4.37ல் தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸே கொடுத்துருந்தாங்க. டு ஃபர்தர் எலிமினேட் ஹை ஸ்டேக்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் போர்ட் எக்ஸாம்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி அலோட் டு டேக் போர்ட் எக்ஸாம்ஸ் ஆன் அப் டு occasion during any given school year, one main examination and one for improvement in if desired. அப்படின்னு இந்த 4.37ல் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி தான்
சிபிஎஸ்சி போர்டு வந்து 10th மட்டும் அடுத்த வருஷம் அடுத்த அகாடமிக் இயர் 2026-27 இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. நல்லா தெரிஞ்சுங்க, 2026-27 தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அவங்களுக்கு மட்டும் 2 எக்ஸாம், ஒரு எக்ஸாம் பிப்ரவரி, இன்னொரு எக்ஸாம் மேல வருது. இது வந்து சப்சிக்வெண்ட்டாக எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல். அது படிப்படியாக 11th 12th அதே மாதிரி 8th 9th இப்போ இது அவங்க பப்ளிக் எக்ஸாம் வந்து 3rd 5th 8th 9th 10th 11th 12th அப்படிங்கிற மாதிரி பிரித்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. எனிவே ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டால் 2வது எக்ஸாம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக போக தான் தெரியும் இன்னும் என்னென்ன டிஃபிகல்ட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்ட்டி நம்பர்ஸ், காலேஜ் மேனேஜ்மெண்ட், சிபிஎஸ்சி போர்டு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்கமிங் செஷனில் தான் தெரியும். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேஷன் பாலிசி பற்றியும், காலேஜஸ் பற்றியும், ஸ்கூல்ஸை பற்றியும் நிறையா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டாக போடுங்க. எல்லாத்துக்கும் நம்ம ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.